ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஐ லவ் யூ ஐ லவ் கோபி அப்படிங்கிற ஒரு ஷீல்டு. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் இது எங்கள் கோபி வட்டத்தில் இருக்கிறவங்க வந்து யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துக்குங்க. இன்னைக்கு சண்டே வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். இதுதாங்க அந்த வெளியில் அது மட்டும்தான் இருக்குது. ஏப்பா இங்கே ஏகப்பட்ட பார்க் இருக்குது, காமிச்சிரு. ஓகே, இதெல்லாம் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இது பார்க்கு தான், அதாவது ஆதி காலத்தில் ரொம்ப காலத்தில் நான் சின்ன பையனில் இருக்கிறப்ப வந்து இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் க்ளீனிங் சரியாக இல்லை, அவ்வளோதான். இது நம்ம முதலமைச்சருக்கு எடுத்துரைக்கலான்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணுங்க சார், பண்ண வைங்க. வந்ததுலேருந்து இவருக்கு இந்த ஐ லவ் கோபின்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்து மேலேயே தாங்க ஒரு கண்ணு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு போனோம். அங்கே வந்துட்டு இன்னொருத்தரும் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. சரி, அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த ஐ லவ் கோபின்றதை கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாரையே மழை வந்துருச்சுங்க. நீங்கள் எப்படி சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் வேறு மெதுவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் மெதுவாக பேசுகிறேன். அப்படியெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் ஒருத்தருமே, அவர் சொன்ன மாதிரி தாங்க, அங்கே ஒருத்தருமே கிடையாது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அவங்களும் ஓடிட்டாங்க. மழை வேறு வந்துட்டுருக்குதுன்ட்டு பாருங்கள். நாங்கள் வந்த டைமுன்னு பார்த்துட்டு எப்படி மழை வருது. பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து மழை ஈரத்தில் வந்து அந்த டேங்க்கு கீழே நின்னோம். அந்த டேங்க்கில் பாருங்கள், அது வந்து தேன்கூடு, 2 தேன்கூடு இருக்குது. ஓகே, இப்போ மழை நின்னப்புறம் சரி அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் டைமில் வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போவாங்க தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆப்டான பிளேஸு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மரங்கள் நிறையா இருக்குது. இடமுமே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கு. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தாங்க, கொஞ்சம் வந்து இதெல்லாம் க்ளீனிங் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெரிய இடம்தான் இருக்குது. அந்த பின்னாடி ஒரு வண்டி இருக்குது பாருங்கள், அது கொரோனா டைமில் மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டி. அதுக்கப்புறமா இங்கே எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வார்ம் அப் எல்லாம் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் விளையாண்டுருக்காரு சின்ன பையன் மாதிரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க மரங்கள். இது வந்து கோவில், ஆனால் உள்ளே போய் பார்க்கல. ஒரு அம்மன் சிலை மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்க்கணும். என்னதான் அந்த ஊர்லேயே 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாலுமே இந்த இடத்துக்கு நான் இப்போ தாங்க முதல் முறையாக வரேன். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் உங்களுக்கே தெரியாத நல்ல பிளேஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.